நாளைக்கான பிரபலம் இந்த மாதிரி ரோகிணி முத்துக்கிட்ட பயங்கர கேவலப்படுறாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய பல்ப் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரோகிணி இந்த மாதிரி முத்துவை தேடி வந்து, அதாவது முத்து இருக்கிற இடத்துக்கு இந்த மாதிரி தேடி வந்து இந்த மாதிரி ஒரு சவால் விட்டுறாங்க. அதாவது என்ன முத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல, உன்னோட ஒய்ஃப் புது கடை வச்சுட்டா அப்படியே நீங்க லைஃப்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கு போல. ரொம்ப சந்தோஷப்படாது, இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இல்லை, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அதாவது நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க, குறிப்பா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த மாதிரி நான் தோத்துட்டேன், அதாவது இந்த ரோகிணி தோத்துட்டா நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க எல்லாருமே எதிர்பாராத விதமா இந்த மாதிரி நானும் மனோஜும் பழையபடி சந்தோஷமா, அதாவது பழையபடி என்ன அதை விட ரொம்பவே சந்தோஷமா மறுபடியும் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ போறோம். அதெல்லாம் நீங்க பார்த்து வயிறு எரிய தான் போறீங்க. சீக்கிரமே அதெல்லாம் நடக்கும். அதாவது இந்த ஜென்மத்தில் நான் தான் மனோஜுக்கு, மனோஜ் தான் எனக்கு. எங்க 2 பேரையும் யாராலையும் எவராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அப்படியே சவால் விட்டுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட முத்து அப்படியே பயங்கரமா சிரிக்கிறாரு. அப்படியே சிரிப்பு அடக்க முடியாம, அதாவது பார்லரமா சிரிப்பா தான் வருது. அதாவது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அதாவது எதுக்கு அந்த வீணா போன மனோஜுக்கு நீ இந்த பாடுபடுறேன், அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன், என்னென்னவோ பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் சொல்லணும்னா அவன் ஒன்னுத்துக்குமே லாக்கி கிடையாது. ஆரம்பத்துல எல்லா உண்மையும் சொல்லி அவன் இந்த மாதிரி கேட்டிருந்த அப்படின்னா அவனே ஓகே சொல்லியிருப்பான். இது தெரியாம இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, உனக்கெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதை கிட்ட ரோகிணியா என்னடா இப்படி சொல்லிட்டான் அப்படிங்கிற ஒரே பார்த்துட்டு இருக்காங்க.